Mansoor sir, Abdullah, Ajishana, they gave me the chance. And then I should thank director Bhuvan sir. First, my character was not this big. There was not this big. In fact, after we joined the shoot, Sudesh sir was there, Bhuvan sir was there. But then they got some spark or something made my character big. Thanks a lot for that. And standing here, I feel privileged to be a part of this wonderful movie. And please do watch this movie. Thank you so much. And I should thank Sudesh Master also. Thank you. சரி. ஸோ ஒருத்தர் ஆசையா நான் கூப்பிடணும் அப்படின்னு. ஏன்னா எப்பவுமே நாங்க மைக் வச்சு எப்பவும் பேசிட்டே இருப்போம். ஆனா ஒரு பெரிய திரையில வரும்போது அதோட ஃபீலிங்கே வேற மாதிரி இருக்கும். நிறைய பேரோட ஹேண்ட்பேக்னும் திறந்து பார்த்துட்டு என்ன வச்சிருக்கீங்க அப்படின்லாம். இப்ப நீங்க படத்துல என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நாங்க கேட்க போகிறோம். ஆஷிக் அவர்களை மேலே கழிக்கிறோம். With a big round of applause. Ashik, tell the director. தேங்க்யூ ஸோ மச் சஞ்சனா அவர்களே. அண்ட் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்பவே சந்தோஷம். அதாவது எனக்கு என்னன்னா மன்சூர் எனக்குமே மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கு, குகரனுக்குமே ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்கு. அதாவது என்னன்னா எங்க ஊர்ல நாங்க மயிலாடுதுறை அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு கிராமம் தான். அந்த சைடுல ஒரு மில்லியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போய் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நாங்க போறோம். அங்க போயிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது ஒரு பெரிய இதா இருந்துச்சு. கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு இந்த பேனர்ல நான் என்ன வெளியேன்னு போட்டிருக்கேன், மெய்யப்பூர் ஒரு ஹோட்டல் இருக்கிறதுக்கு அது நம்மளுக்கு தான் அப்படின்னாரு. ஸோ அதுவே ரொம்பவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எங்கேயோ இருந்து ஏதோ ஒன்று பண்ணி அந்த ஹோட்டலுக்குள்ள போய் நம்ம அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல ஒரு குடும்பமா ஒரு போட்டோ எடுத்து அதை நாங்க ஒன்றிய கூட வச்சிருந்தோம். அதை அண்ணா நான் காமிச்சேன். அதுவே எனக்கு மிகப்பெரிய நன்றி. உங்க காணொலி நடிச்சது ரொம்ப சந்தோஷங்க. அந்த குகனண்ணா ரொம்ப முக்கியமான ஒரு அண்ணா. நம்ம சினிமா தெரிஞ்ச அண்ணாக்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட நம்ம நிறைய விஷயம் கேட்போம், தெரிஞ்சுப்போம். அதாவது அவங்க ஷூட்டிங் போகணும் நம்ம போய் பார்ப்போம், எந்த மாதிரி விஷயங்கள் எப்பெல்லாம் பண்றீங்க, இந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டா இருக்குமான்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கேட்டு போல. சோ அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்வைஸ் குகனண்ணா. அதே மாதிரி இந்த படத்துல நான் ஸ்பாயிலரா சொல்லல, இது வெப்பன் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 இன்ஃபினிட்டி எடுத்தாலும் அதை நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் அந்த வகையில சத்யராஜ் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா இப்பதான் ஆவேசம்லாம் பயங்கர ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு எல்லாம் அதிகரி தான் ட்ரெண்டு. ஏன்னா எல்லாரும் போட்டு மேட்ச் பண்ணி அது இப்போ ஆவேசம் ட்ரெண்டா கொண்டாடிட்டு இருக்காங்க. நாங்க அப்படியே தத்துவமான ஒரு வில்லனை பார்த்திருக்கோம். சார் ரொம்ப ஹாப்பி சார் உங்களை பாக்குறதும் உங்களோட படத்துல நம்மளோட சின்ன பார்த்தாரு ரொம்ப சந்தோஷம். அண்ட் வசந்த் ரவி பிரதர் அவர் எப்படின்னா ரொம்ப ஒரு இன்டெலக்சுவலான ஒரு பர்சன். அவரோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நான் தான் எடுத்தேன். நான் ஒர்க் பண்ணிருந்த கம்பெனில. ஸோ அந்த வகையில இருக்கும்போது ரொம்ப ஒரு காமன் கம்போஸ்டா விஷனை நோக்கி போகக்கூடிய ரொம்ப ஒரு கம்மியான ஆக்டர்ஸ் தான் இருந்தாங்க. அந்த வகையில ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், மிகப்பெரிய ஒரு வெர்சடைல் பெற்றவங்க ஆர்டிபியூட்டர் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் தானியா அவர்களே உங்களோட ஹேண்ட்பேக்ல நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அதுதான் நம்ம பிளான் பண்ணிட்டே இருந்தோம். ப்ரொடக்ஷன் சைட்லயும் பிளான் பண்ணோம். கடைசியில நீங்க மிஸ் ஆகிட்டே இருந்தீங்க. நீங்க வேற அப்போ கனடாவில தெலுங்குலாம் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த வகையில் நீங்க எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். உங்க கூட நடிச்சது மிகப்பெரிய சந்தோஷம். மைண்ட் கோப்பியாங்க அவர் எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு பேர்சன். எப்படின்னா நம்ம எப்போ ஒரு மாதிரி துவண்டு போயிருந்தாலும் தம்பியா ஒண்ணுல தம்பியா பண்ணிலா தம்பியான்ட்டு ஒரு மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டியா இருக்கக்கூடிய ஒரு நபர். அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியனுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப சந்தோஷம். இது மிகப்பெரிய ஒரு அடையாளமா மாறும் நினைக்கிறேன். பத்திரிகை ஊடகங்களுக்கு வணக்கம். இந்த படத்துல வெப்பன் படத்துல சத்யராஜ் சார் மற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் மன்சூர். ஏன்னா இது கொஞ்சம் பிரீஃபாக நான் சொல்லணும். இந்த கம்பெனி எப்படி இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி மன்சூர் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்ரோச் பண்ணாரு. இது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சொன்னால் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை பிரதர், நிறைய நான் ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்புறம் சரி ஓகே அப்படின்னா அவருடைய ஆர்வத்தை நம்ம ஏன்னா ஒரு இயக்குதல் துறைக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணணும், ஹோம் ஒர்க் பண்ணணுன்றது அவர் பண்ணியிருந்தாரு.
இருந்தாலும் அந்த கதையை கேட்டு அவர் வந்து லொக்கேஷன் பார்க்கறதுக்காக வந்து என்னை வந்து அமெரிக்காவுக்கு போனார். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போனோம். ஒரு 20 நாள் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்த பிறகு அதை பற்றி நான் சொன்னேன், உடனே எல்லாம் ஆரம்பிக்க வேணாம், கொஞ்சம் டைம் டிலே பண்ணி நிறைய நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணுங்க. உங்களுக்கு நீங்கள் ஓன் ப்ரொடியூசராக இருந்தாலும் உங்கள் பணத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அது ஒரு காலகட்டத்தில் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் தான் அவங்க வந்து படம் பண்ணாமல் தடை போட்டு போட்டு அதை வந்து கடத்திட்டு அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. அதுக்கப்புறம் மன்சூர் வந்து இயக்குதலுக்கு ப்ரொடியூசர் ஆகிட்டு எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி குகன் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு, அந்த கதை நல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை நல்லா பிடிச்சிருக்கு, நாங்கள் பண்ணலாம் அப்படின்னாரு. அப்புறம் குகன் கூட ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி அதே மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன், இந்த கதையும் அந்த கதையும் ஒத்து போகுதா அப்படின்னு எனக்கு வந்து அவர் ஃபோன் பண்ணி கேட்டார். அப்போ சொன்னேன், இல்லை அது வேற விதமான கதை, இது வேற விதமான கதை, நீங்கள் போங்க பிரதர் அப்படின்னு சொன்னார். யாரும் சொல்ல மாட்டாங்க, அவங்க லைன் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக சொன்னார். நானும் இல்லை, அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை, எல்லாம் 2 months ஆகாதான், பட் இட் வில் பி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதே போல் ஒரு 10 வருடமா எனக்கு வந்து அவங்க வந்து அட்வான்ஸ் கொடுத்து என்னை இயக்குனராக ஆக்கணும்னு சொல்லி தான் இந்த கம்பெனிக்கு வந்து முதல்ல வந்து என்னை வந்து இயக்குனர் ஆக்கணும் நாங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து நிறைய படங்கள் ஹிந்தி, தமிழ், மலையாளம் அப்படின்னு நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துருக்கனால அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், பிரதர் இது நல்லா போயிட்டு இருக்கு வண்டி, இது வந்து நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு 3 படம் பண்ணிட்டு இருக்கோம், பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து எனக்கு அதுக்கு நான் தனியாக இந்த ஒளிப்பதிவு துறையிலேருந்து வந்து ஒரு 2 வருஷம் இந்த ஸ்கிரிப்டுக்காக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நான் படம் பண்ணுவேன், நீங்கள் படத்தை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னது தான் வெப்பன். அதுக்கப்புறம் சிரோ, அடுத்தது இன்னொரு படம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு விரைவில் நான் வந்து ஒரு இயக்குனராக வந்து ஒரு படம் பண்ணுவேன். நான் பண்ணுற முதல் படம் அந்த படமாக தான் இருக்கும். இது டெஃபினட்டா அதுக்கு நான் ஒரு ஒர்க் பண்ணி நான் பண்ணுவேன். இப்போ நானும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ இந்த கம்பெனி வந்து என்னன்னா, அவங்க சொன்னாங்களா இந்த ஹோட்டல், நான் ஒரு நாள் மயிலாடுதுறை, எனக்கு எங்கள் ஊர் பக்கம் தான் மயிலாடுதுறை ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்கு நான் போனேன். போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்த பிறகு அப்போ சொன்னீங்கன்னா பிரதர் ஹோட்டல் நல்லா இருக்கு, இல்லை ஒரு இப்போ கமர்ஷியலாக பார்கர்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கேட்டேன். அவங்க அப்பா வந்து ஸ்ட்ரிக்டாக அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, நம்ம இதிலே வந்து அந்த பார் இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஹோட்டல் வந்து அந்த ஹோட்டலை மூடிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கமர்ஷியலுக்காக எதுவுமே பண்ணலை. அதே போல ஒரு இன்சிடென்ட், அமெரிக்காவில் வந்து நாங்கள் வந்து ஒரு இதுக்கு போயிருந்தோம், நம்ம கிளப்பை போயிருந்தோம். அதில் சூதாட்டத்தை வந்து ஒரு 1,00,000 ரூபா சம்பாதிச்சார், உடனே எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு, இந்த படத்தை நான் தொடக்கூடாது, இது வந்து ஹராம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிக்னிட்டியான ஒரு